யாரெல்லாம் நம்ம சேரனனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது சேரனனுக்கு வேகமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. அப்பதான் கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது தன்னோட ஒய்ஃப் கிட்ட தனியா கொஞ்ச நேரம் மனச விட்டு பேசுறதுக்கான நேரத்த தேடுவாரு பார்த்தீங்களா? அப்பதான் புரியும். ஏன்னா, இப்போ நம்ம சோழன் பாவம் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் கூட தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், இந்த பல்லவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா, அத புரிஞ்சுக்காத இந்த சேரன், நம்ம பல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணி சோழன ரொம்பவே திட்டிருவாரு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. அதனால தான் சொல்றேன், ஒய்ஃப் வந்தா தான் இந்த சேரனனுக்கு தெரியும். எப்படி ஆ நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத பத்தி. அத பார்க்கறதுக்கு தான் நானும் ஆவலா காத்துட்ருக்கிறேன். இங்க நிலா மட்டும் தான் மருமகளா இருக்கிறாங்க. இன்னும் மத்த மருமகள்லாம் வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஆசையா இருக்குது. ஓகே, இப்போ இந்த கதைய கன்டின்யூ பண்ணுவோம். வீட்டுக்கு ஒரு வழியா கொடைக்கானல் ட்ரிப்ப முடிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நடேசனப்பா இருந்துட்டு, "என்னடா ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? குடும்பத்தோட ஹனிமூன் கொண்டாட போனீங்கல்ல, எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, சோழன் இருந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நாங்க வந்ததும் வராததுமா தேவையில்லாம ஏதாவது என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா, கடுப்பு கிளப்பிட்டு இருந்தேன்னா, அப்புறம் நடக்கிறதே வேற. கொஞ்சம் அமைதியா இருயா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கடுப்புல பேசிட்டு போறாரு. அப்போ நடேசன் அப்பா சொல்றாரு, "இவனுக்கு ஏதோ பெருசா ஒண்ணு நடந்திருக்குது. இவன் நினைச்சிட்டு போன காரியம் உருப்பட்ட மாரி தான் போல. அதனால தான் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் அப்பா நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்குறதுக்கு போறாங்க. அதே மாரி தான் நம்ம பாண்டி வானதிக்கு கால் பண்ணிட்டு, வானதியோட மெடிக்கல் ஷாப்க்கு போறாரு. போயிட்டு, "என்ன வானதி, மெடிக்கல் ஷாப்லலாம் கடையிலலாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்ல வேளை நீ வந்துட்டியா? எப்படா நீ வருவன்னு இருந்தேன் பாட்டி. இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடி விளையாடுறியா? என்னோட கடையிலயும் தான் நெறைய வண்டிங்க வந்து நிக்கிது. கண்ண தடியால எப்படி சமாளிப்பான்? நான் என் கடைக்கு போக வேண்டாமா? அப்புறம் என்னோட கஸ்டமர்ஸ்லாம் வேற எங்கேயாவது போய் சர்வீஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. நான் உன்னைய நம்பி தான் உனக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பு வச்சு குடுத்துருக்காரு உங்க அப்பா. என்ன நம்பியா வச்சு குடுத்துருக்கிறாரு? தேவையில்லாம எதையும் போட்டு யோசிக்காம, நல்லபடியா இந்த 2 நாளா எப்படி கடைய ரன் பண்ணியோ, அதே மாதிரியே பண்ணு. தைரியமா இரு." எவ்ளோ தைரியமான பொண்ணு என் ஆளு. நான் அப்படிலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா, என்னைய பக்கத்திலேயே இரு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ அப்படி சொல்ல வரியா? இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குமா? அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ வேறடி லூசு! நீ எவ்ளோ பெரிய திறமைசாலி தெரியுமா உனக்கு? யாராவது படிச்சு முடிச்ச கையோட இப்படி பிசினஸ ரன் பண்ணுவாங்களா? உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசமாவது ஒரு கம்பெனில வேல பாப்பாங்க. ஒரு மெடிக்கல் கடையில வேல பார்த்துட்டு தான் அடுத்து மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதா என்ன ஏதுன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா, உனக்கு பார்த்தியா? நீ படிச்சு முடிச்ச உடனே உனக்கு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கடைய தேட வேண்டிய அவசியமே இல்ல. தானா வந்து அமைஞ்சுச்சு பார்த்தியா? அப்ப இது எல்லாமே உனக்கு இருக்கிற திறமைனால தானே! உனக்கு இருக்கிற ஆர்வத்தினால தானே உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ நல்லபடியா கடைய ரன் பண்ணு. என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பயுமே இருக்கும். சரியா? அப்படி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ ஒரு ஃபோன் அடிச்சா போதும், நான் இங்கேருந்து பின்னாடி தெருவுல தான் என்னோட கடை இருக்குது. உடனே ஓடி வந்துருவேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வானதி கிட்ட ஒரு பிட்ட போட்டுட்டு, அங்கருந்து கிளம்பி அவரோட கடைக்கு போறாரு. போயிட்டு, "என்னண்ணே நேரா இங்க வருவேன்னு பார்த்தேன்னா, மெடிக்கல் ஷாப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ற." நான் ஃபோன் அடிச்சு கேட்கும்போது, "2 நாளா எவ்வளோ வண்டிங்க வந்து குமிஞ்சு நிக்குது பாத்தீல. என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நான் எப்படி எல்லா வேலையும் பார்த்து தர முடியும்? ஒரு சில வேலை தான் என்னால பார்த்து தர முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ சொல்ல, "சரிடா கண்ணா, என்ன பண்றது? எப்படினாலும் வந்ததுமே அவள போய் பார்க்கலன்னா, தேவையில்லாம அது இதுன்னு சொல்லிட்டு கத்துவா. அதனால தான் ஒரு எட்டு அவள போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதானே. ஒரு எட்டு நீ போய் வானதிய பார்த்துட்டு வந்தது தான் சரி. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வந்ததுமே என்னைய பார்க்கணும்னு தோணலைல, என்னோட மெடிக்கல் கடையில எப்படி போகுது, என்ன ஏதுன்னு உனக்கு விசாரிக்க தோணலைல." அப்படின்னு அந்த கடைய விட்டுட்டு இங்க வந்து பிறகு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அ சேரண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சைட்டுக்கு போறாங்க. அங்க அனீஸ் பாய் வந்துட்டு சொல்றாரு, "என்ன பையா, உங்க அத்தை பொண்ணு கல்யாணமான பொண்ணு கார்த்திகாவா? அவங்க வந்துட்டாங்களாம்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அனீஸு, உனக்கு யார் சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சந்தா தான் பையா சொன்னா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அனீஸு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அதனால தான் சந்தா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னேன். அந்த பிள்ளை பாவம் ரொம்ப நல்ல பிள்ளை. அவங்க வீட்ல யாருமே எங்ககிட்ட பேசலைனாலும், ஏதாவது எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஏதாவது எடுத்துட்டு வந்து குடுத்துட்டே இருக்கும். எங்க குடும்பத்து மேல அவ்ளோ பாசமா இருந்துச்சு. இப்போ கடைசில அந்த பொண்ண ஏமாத்தி நகை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு, இப்போ விவாகரத்து கேட்டு வீட்ல அவ்ளோ டார்ச்சர் பண்ணி, கடைசில அந்த பிள்ளை அந்த வீட்லயே இருக்காம இங்க வந்துருச்சு. இப்போ அவங்க அம்மா வீட்ல தான் இருக்குது. அதான் அனீஸு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சந்தா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பையா சந்தாவும் எங்ககிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஸ் பை சொல்றாரு. அதுக்கப்புறமா பையா நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொல்லு அனீஸு என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஒருவேளை உங்க அத்தை பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அனீஸு? ச்சீ! இப்படிலாம் பேசாத. இப்படிலாம் நீ பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பையா நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. சந்தா அத நினைச்சு தான் பயப்படுது. ஒருவேள எங்க வீட்ல கேட்டது மாதிரி உங்களால கண்டிப்பா பணத்த ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்டிலயும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும். ஒருவேள 6 மாசம் கழிச்சு அவங்க சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுக்கல அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்துருவீங்களா? அப்படின்னு கேட்டு சந்தா பயந்துகிட்டு இருக்கிறா. அத பத்தி தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சந்தா என்னைய சந்தேகப்படுறாளா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு கோவம் வருது. உடனே அப்படிலாம் இல்ல பையா. அவ அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணா. இதுக்கு முன்னாடியாவது தைரியமா இருந்தேன். ஆனா, இப்ப எனக்கு ஏதோ மனசுல கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. மத்தபடி சந்தேகம்லாம் எதுவும் படல அப்படின்னு அனீஸ் பாய் சொல்றாரு. உடனே நம்ம சேரனா இருந்துட்டு, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நானு கார்த்திகாவோட இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டது உண்மைதான். அத பத்தி சந்தா கிட்ட பேசினது உண்மைதான். அதுக்காக சந்தா நான் லவ் பண்ற பொண்ணு. நான் உசுருக்கு உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ண எப்படி நான் கைவிடுவேன்? அப்படிலாம் எதுவும் விட மாட்டேன். நீ சந்தா கிட்ட சொல்லி கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லு. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு போயிறாரு. அதுக்கப்புறமா அப்போ இல்ல பையா நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் பின்னாடியே சொல்லிக்கிட்டே வந்தாலும், சேரன் இருந்துட்டு இத சந்தா கிட்ட பேசி அவள தெளிவுபடுத்து. தேவையில்லாம எதையாவது போட்டு நினச்சுக்கிட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து இந்த பக்கம் வந்துர்றாரு. அதுக்கப்புறமா இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சந்தா இப்படி சொல்லுச்சு? கார்த்திகாவையும் என்னையும் ஏதோ தப்பா நினைச்சு சந்தேகப்படுதா? அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா, ஒரு சில எபிசோட்ல வந்து அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்குது. பாண்டி வானதிய சந்தேகப்படுறதா இருக்கட்டும், நிலா சோழன சந்தேகப்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சந்தாவுக்கும் கொஞ்சம் பொசசிவ் வந்துருச்சு போல இருக்குது. நம்ம சேரன சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, எதுக்கு சந்தா நம்மள இப்படி சொல்லுச்சு? அப்ப நம்ம சந்தா கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ? நிலா நம்மகிட்ட சொன்னால்ல, இத பத்தி கார்த்திகா இங்க வந்த விஷயம், கார்த்திகா வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய பத்தி எதுவுமே சந்தா கிட்ட சொல்லாதீங்கன்னேன்னு சொல்லுச்சே. நம்ம தான் நம்மளோட வாய் கொழுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். முந்திரி கொட்டை மாரி என்னத்தையாவது சொல்லி வச்சுறது. மனசுல எதுவுமே வச்சிருக்க தெரியல. யாராவது கேட்டா அப்படியே டப டபன்னு எல்லாத்தையும் உளர்றது போல. அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையில வந்து நிக்குது. பாவம் அந்த பிள்ளை வேற பீகார்ல என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு நெனச்சு நமக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு, இப்போ இத வேற நெனச்சுக்கிட்டு இருக்க போகுது. என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, நம்ம சேரன்னா ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருவாங்க. இந்த டென்ஷன்லேன்னு. அதுக்கப்புறமா அனீஸ் பாய் எல்லாருமே வந்து நம்ம சேரனனா தூக்கி விட்டுட்டு, "என்னாச்சு பையா? பையா என்னாச்சு பையா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால்ல தான் லைட்டா அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம அனீஸ் பாய் இருந்துட்டு பாண்டிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இந்த மாரி சேரன் கீழ விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லவுமே, "ஐய்யய்யோ! அண்ணன் கீழ விழுந்துருச்சா? இந்த வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவரு வண்டி எடுத்துட்டு போய் சேரன பார்க்கறதுக்கு போறாரு. அவரு சைட்ல நம்ம சேரன்னா கீழ விழுந்து கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாரு இல்லையா? அவர கூப்பிட்டுட்டு, "என்னாச்சுண்ணே? ஹாஸ்பிட்டலுக்குனா போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா பாண்டி. சும்மா காலு தான் லைட்டா சுளுக்கியிருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேலைய தொடர்ந்து பார்த்துக்கிறேன். ஏற்கனவே 2, 3 நாளா சைட்டு பக்கமே வரல. வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாரு. கொஞ்ச நேரத்தில எல்லாமே சரியா போயிரும். நீ போய் உன்னோட வேலைய பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே பேசுற? வாண்ணே கிளம்பி கூட வாண்ணே. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நீ வந்து வேலைய பாரு. இன்னைக்கு என்னமோ உனக்கு எதுவும் சரியில்லாத மாரி தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வந்துர்றாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம ஒரு மாதிரியா நொண்டி நொண்டி நடந்துட்டு வராரு. நம்ம நிலா இருந்துட்டு, "அண்ணே என்னாச்சுண்ணே? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லப்பா. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏண்ணே பார்த்து வேல
வேலை பார்க்கக்கூடாதா? உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேர எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுண்ணே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கேட்க, இல்லடா காலு ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயய்யோ! அண்ணே நீ வேற எங்கேயாவது அடிபட்டுருச்சாண்ணே? பாண்டியண்ணே என்ன நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம நேரா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வாண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு நிலாவும், ஆமாண்ணே ஹாஸ்பிட்டல்ல போய் எதுக்கு ஒரு ஊசி போட்டுட்டு வந்துருங்கண்ணே. ஏதாவது ஸ்கேன் ஏதோ பண்ண சொன்னாங்கன்னா செக் பண்ணிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, எல்லாரும் பதர்ற மாரி அப்படி எதுவுமே நடக்கல. சும்மா காலு சுளுக்கிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே இந்த மாரி தான் ஒரு தடவ எனக்கு லைட்டா காலு ஸ்லிப் ஆகி சுளுக்கிக்கிருச்சு. அந்த மாரி தான். இப்ப அதே காலு தான் லைட்டா சுளுக்கிக்கிருச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு எல்லாரும் பதறிட்டு இருக்கீங்க? அது எல்லாமே எனக்கு சரியா போயிரும்ப்பா. இப்போ நான் வேலைய பார்க்குறேன்னு தான் சொன்னேன். பாண்டி தான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டான். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடேசனப்பா இருந்துட்டு, என்னாச்சுடா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணே வேலை பார்க்குற இடத்துல கீழ விழுந்துருச்சு. காலு சுளுக்கிக்கிருச்சு போல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்டா நீ என்னடா இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் காலு சுளுக்கிக்கிருச்சு, கைய சுளுக்கிக்கிருச்சுன்னு. ஒழுங்கா உனக்கு கவனத்தோட வேலை பார்க்க தெரியாதா? எத்தன தடவ பார்த்தாலும் இப்படி தடுக்கி தடுக்கி விழுந்துக்கிட்டே இருக்கிற? ஏன்டா இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்புறம் பல்லவன் வந்துட்டு, நீங்க ஒண்ணும் அண்ணன் கால்ல சுளுக்கெடுத்து விட வேண்டாம். ஏற்கனவே இந்த மாரி ஒருக்கா நீங்க சுளுக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அன்னைக்கு அவன் வலிய பொறுத்துக்கிட்டு இருந்ததுனால தான் உடனே எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சான். அவனோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சான். இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா, எத்தன நாளைக்கு தான் கால்ல சுளுக்க வச்சுக்கிட்டு அப்படியே அலைய போறது? என்ன ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு 1000, 2000 தூக்கி குடுத்து மாத்திரைய தின்னா சரியா போயிருமா? ஏன்டா நீ வேற? அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சொல்றாங்க. எந்த எண்ணெய்? கடலெண்ணெயா? நல்லெண்ணெயா? என்ன எண்ணெய் எடுத்துட்டு வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் அந்த விளக்கேத்துற எண்ணெய் இருக்குல்லடா, அங்க அந்த எண்ணெய எடுத்துட்டு வாடா. நல்லெண்ணெய் தான்டா அது எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்துட்டு வந்து நம்ம சேரண்ண கால்ல போட்டு தேய்ச்சு விடுறாரு. ஐயோ! அப்படின்ட்டு, ஐயோ! அப்பா வலிக்குதுப்பா, வேணாம்ப்பா, வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு சேரண்ண கத்திட்டு இருக்கும்போது, ஏன்டா கொஞ்சம் பொறுமையா இரு. பெரிய பையன் தானே நீயு. இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, சின்ன பிள்ளை மாதிரி. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பா வந்து சுளுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நிலா இருந்துட்டு, என்ன அங்கிள் பேசுறீங்க? பெரிய ஆளு, சின்ன ஆளுன்ட்டு எல்லாருக்குமே வலி ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மா என்ன உன் அண்ணனுக்கு வலிச்சுச்சுன்னா உனக்கு தாங்க முடியாதா? இப்ப சுளுக்கு எடுத்து தானே ஆகணும். இல்லன்னா எப்படி மறுநாள் வேலைய பார்க்கறது? இந்த வலியோடயே இருந்தா வேலை பார்க்க முடியாது, ஒண்ணும் பார்க்க முடியாது. கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கடா, நான் சுளுக்கு எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுளுக்கு எடுத்து விடுறாரு. அதுக்கப்புறமா போதும்பா, போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு விடவும், இன்னும் இதே மாரி 3 தடவைக்கு தேய்ச்சு விடணும். அதுக்கப்புறம் தான் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்பா எண்ணெய பக்கத்துல வச்சுட்டு, என்ன பிள்ளைகளோ, என்னத்த தான் வேலை பார்க்குறீங்களோ, எதுக்கெடுத்தாலும் சுளுக்கு பிடிச்சுக்கிருச்சு, கை சுளுக்கு பிடிச்சுக்கிருச்சு, கால் சுளுக்கு பிடிச்சுக்கிருச்சுன்னு. போங்கடா நீங்களும் உங்க வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டேன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிறாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "என்னண்ணே ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண அமைதியாவே இருக்கிறாங்க. "என்னாச்சுண்ணே? ரொம்ப அமைதியா இருக்க மாரி இருக்கீங்க. எதுவும் நடந்துச்சா? எதுவும் பிரச்சனையா? நீங்க எப்பயுமே இப்படி இருக்க மாட்டீங்களே! எப்பயும் கவனமா தானே வேலைய பார்ப்பீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, "இல்லப்பா நீ சொன்ன அன்னைக்கு, ஆனா அத நான் கேட்காம ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னாச்சுண்ணே? என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. "இல்லடா பாண்டி, ஆ நீ அ அன்னைக்கு நிலா இருந்துட்டு கார்த்திகா வீட்டுக்கு வந்த விஷயம், அவங்க லைஃப்ல நடக்கிற சண்டைய பத்தி எதையுமே சந்தா கிட்ட சொல்ல வேண்டானே அப்படின்னு சொல்லுச்சு. நான் தான் தேவையில்லாம சந்தா கிட்ட சொல்லிட்டேன். ஒரு மாதிரி என் மனசு கஷ்டமா இருந்துச்சா, அப்ப சந்தா ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கப்ப, நானு இந்த விஷயத்த பத்தி எதர்ச்சியா சொல்லிட்டேன். ஆனா, அது சந்தாவுக்கு பயங்கரமா ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணே பொதுவாவே பொம்பள பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படித்தானே! பொசசிவா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஆமாண்ணே அன்னைக்கு நம்ம கொடைக்கானலுக்கு போயிருந்தோம்ல, அந்த பொண்ண நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா? அதுவும் கிடையாது. தற்செயலா எல்லார் கூடயும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுச்சு. அதே மாரியே என் கூடயும் என் பக்கத்துல நின்னு ஆடுச்சு. அதுக்கு அந்த வானதி என்ன பேச்சு பேசினா தெரியுமா? இப்போ நீ அங்க போயி அந்த பொண்ண கூட்டிட்டு போனியா? யாருக்கும் தெரியாம அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேச ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் வானதியா அப்படி சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாண்ணே. ஸ்டேட்டஸ்ல இவன் பல்லவன் வச்சு விட்டான். அத உடனே பார்த்துட்டு அந்த கத்து கத்துனா.
இப்படி பா ஒரு வீடியோவ பார்த்துட்டே அவ்வளோ சந்தேகப்படுறா. அப்ப இவங்க பீகார்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க வருத்தப்பட தானே செய்வாங்க. நீ எதுக்குண்ணே முதல்ல சொன்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஆமாண்ணே, எல்லாருக்குமே பொசசிவ் அதிகம் தானே. இப்போ சந்தாவும் பீகார்ல இருக்கிறாங்க. அவங்களுக்குமே உங்கள கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாதா? அவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அத நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்களா? இல்ல, இப்ப கார்த்திகா அந்த மாரி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, நீங்க உங்க அத்தை பொண்ண பத்தி கவலைப்பட்டு நீங்க பேசுனது சரியா? சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்களாம் இப்போ? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, சந்தா அனீஸ் பாய் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாரி கார்த்திகா வந்துட்டாங்களாம். ஒருவேள என்னைய கல்யாணம் பண்ண முடியல, நம்ம வீட்ல கேட்டது மாதிரி காசு, பணம், நகைன்ட்டு எதுவும் குடுக்க முடியலன்னா, ஒருவேள அந்த கார்த்திகாவையே கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களோ? பாவம் பார்த்து ஒருவேள அவங்க அ அத்தை வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களா? இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அனீஸ் பாய்க்கு ஃபோன் போட்டு புலம்பிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு கேட்டுட்டே இருந்திருக்குப்பா. அதத்தான் அனீஸ் பாய் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனீஸ் பாய் இத பத்தி உங்ககிட்ட பேசினாரானே? அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, ஆமாப்பா. இந்த மாதிரி கார்த்திகா வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி சந்தா பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா. எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. சந்தா கிட்ட முதல்ல சொல்லி புரிய வையி. என்ன இருந்தாலும் கார்த்திகா சின்ன வயசுலேருந்து எங்க கூடவே வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னா, அத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அத பத்தி சந்தா கிட்ட சொன்னது தப்பா? அதுக்காக சந்தா இப்படியெல்லாம் சந்தேகப்படலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் கிட்ட சண்டை போட்டுட்டேன். சந்தா கிட்ட சொல்லி வையி. அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்லிட்டேன்ப்பா. அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, வேலை பார்க்குற நேரத்துல அப்படியே காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தானே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது அப்படின்னு இனிமே போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, கத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "அண்ணே இதெல்லாம் சாதாரணண்ணே. வானதிய மாரி சமாளிக்கிற என்னைய விட உனக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி தானே. வானதிய விட சந்தா எவ்வளவோ பரவால்ல. அவங்க இவ்வளோ தூரமாவது யோசிச்சிருக்காங்க. மத்தபடி பக்கத்திலேயே இருந்துட்டு 24 மணி நேரமும் என்னையவே நெனச்சுக்கிட்டு இருக்கணும் வானதி சொல்றா பாத்தியா? அத விட சந்தா எவ்வளவோ மேலுனே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வராரு. வந்துட்டு, "என்னது இது? யாருமே வேலைக்கு போகலையா? எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கும்போது, "ஆமா, நீ என்ன வேலைக்கு போகாம இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எப்பயுமே மதியம் சாப்பிட்றதுக்கு வரத்தான்டா செய்வேன் இப்போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது என்னடா புது பழக்கமா இருக்கு? எப்பயுமே நீ வரமாட்டேல்ல, இப்ப என்ன புதுசா வீட்டுக்கு சாப்பிட வர?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்க, "ஆமாடா, பொண்டாட்டி கையால சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வாரேன். ஆமா, நீங்க எல்லாரும் என்ன இங்க இருக்கீங்க? வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லடா, அண்ணன் கால்ல அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஐய்யய்யோ! என்னாச்சுண்ணே? கால்ல என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, லைட்டா சுளுக்கிருச்சு. ஆனா இவிங்க இத பெரிய வேலையாக்கிட்டாய்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சுளுக்கிருச்சா? சுளுக்கு எடுத்து விட்டுட்டாரா அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு எப்படிடா தெரியும்? அவர் அப்பா சுளுக்கு எடுத்து விட்டது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே நம்ம சோழன் சொல்றாங்க, "ஏற்கனவே இந்த மாரி தானேண்ணே ஒரு தடவ கீழ விழுந்துட்டு வந்த. அப்ப கூட அப்பா தானே உனக்கு சுளுக்கு எடுத்து விட்டாரு. அதனால தான் கேட்டேன். இன்னைக்கும் அவர் தான் சுளுக்கு எடுத்து விட்டாரான்னு. ஏன்னா, எண்ணெய் பாட்டில் பக்கத்திலேயே இருக்குல்ல, அத பார்த்துட்டு தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா, இன்னைக்கும் அவர் தான் சுளுக்கு எடுத்து விட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்னண்ணே உனக்கு டென்ஷனு? வேல பார்க்கும்போது கவனமா இருக்க மாட்டியா? இப்படி பட்ட கால்லேயே மாத்தி மாத்தி பட்டுட்டு வந்திருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "என்ன பண்றது? நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படி என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, எப்படியாவது புருஷன காப்பாத்துறதே இந்த பொம்பளைங்களோட வேலையா இருக்குது. என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் நிலா! நீ என்ன இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாரு. அதுக்கு, "இதெல்லாம் வேற வேற கத. நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட நிலா சொல்லிர்றாங்க. "சரி ரைட்டு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டையா இருக்கும் போல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சுடா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட மெல்ல கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடா. சந்தா கார்த்திகாவையும், அண்ணனையும் சந்தேகப்பட்டு பேசுனாங்களாம். அந்த டென்ஷன்ல தான் அண்ணன் கீழ விழுந்து எந்திச்சு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா இந்த பொம்பளைங்களே இப்படித்தானாடா? எப்ப பார்த்தாலும் பொசசிவ்ன்ற பேர்ல நம்மள சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் உங்களுக்காவது பரவால்லடா. என் நெலைமை இருக்கே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாடா, உன் நெலைமை எங்க எல்லாத்தையும் விட மோசம்டா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம்
என்னலாம் நடக்க போகுதோ! நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும். அப்ப என்னலாம் நடக்கும்னு நானும் பார்க்கணும். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு 1 வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். என்னைய போய் ட்ராப் பண்ணிர்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்க, "சரி நிலா, வா நான் உன்னைய போய் ஆஃபீஸ்ல இறக்கி விட்டுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள போனதுமே திவ்யா இருந்துட்டு, "என்ன நிலா ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி இப்போ பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான், ஃபைனல் டச் உனக்கு அனுப்பி வச்சுட்டு தான் நான் ஹனிமூனுக்கே போனேன். அதில ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லு. நம்ம இப்பயே சேஞ்ச் பண்ணிறலாம். நாளைக்கு நல்லபடியா பிரசன்ட் பண்ணிறலாம். சரியா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே நிலா. கண்டிப்பா நீ ஃபினிஷ் பண்ணியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அனுப்பி வச்சதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம 3 பேருமே சேர்ந்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்க்குறாங்க. "சூப்பர் பிரசன்டேஷன் நிலா. இந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா கூட ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா? அ அதாவது திவ்யா பிரியாவா? அவங்க பேரு. அவங்க சிறகடிக்க ஆசையில மகேஸ்வரியா இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அவங்க சொல்றாங்க, நீலகிரியில உங்க அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தாரு இல்லையா? அத என்ன நிலா என்ன என்ன நிலா ஆச்சு? அத அப்படியே அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்க அப்பா கிட்ட இத பத்தி நான் பேசி பார்க்குறேன். அவரும் இத பத்தி எதுவும் சொல்லல. ஆனா, அந்த ப்ராஜெக்ட்ட திருவண்ணாமலையிலருந்து பண்ணி குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது என்ன நிலா? எங்க இருந்தாலும் நம்ம டிசைன் தானே பண்ணி குடுக்க போறோம். இத போய் ஏன் திருவண்ணாமலையில உட்காந்து பண்ணி குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் மறுபடியும் கேட்டு பார்க்குறேன். ஒரு வேள கன்டின்யூ பண்ண சொன்னாங்கன்னா, நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம கம்பெனிய டாப் லெவல்ல கொண்டு போயிரலாம் நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஃபுல் ஃபோக்கஸும் நிலாவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒர்க்ல தான் இருக்க போகுது. தொடர்ந்து பார்க்கலாம்.